கொஞ்ச நேரத்திலேயே மகனும் தந்தையும் வராங்க. அப்போ மகனை நிக்க வச்சுட்டு தந்தைய பக்கத்துல நெருக்கி கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏங்க உங்களுடைய மகனுடைய செல்வத்தை நீங்க எடுக்கிறீங்களா, அவங்க காசு பணத்தை எடுக்கிறீங்களா செலவுக்கு? ஆமா எடுக்கிறேன், வாங்குறேன், எடுக்கிறேன். ஏன் ஏன் எடுக்கிறீங்க? அந்த காசு பணத்தை என்ன செய்றீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறேன். அப்போ அந்த தந்தை சொல்றாங்க, வாப்பா சொல்றாங்க, நான் எனக்கு மட்டுமா செலவு செய்யறேன், என் செலவுக்கு போக என்னுடைய அந்த மகனுடைய குப்பிமாமார்கள், யாரு அத்தா கூட பிறந்த சகோதரிமார்கள், அவனுடைய ஹாலாமார்கள், அம்மா கூட பிறந்த சகோதரிமார்கள், இவர்களுக்கு நான் என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். சரியான செலவு. ஆனா இன்னைக்கு யாருமே அந்த மாதிரி என்ன செய்யறது இல்ல. அத்தா கூட பிறந்தவங்கள, அம்மா கூட பிறந்தவங்கள பாக்குறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல, கொடுக்கறதும் இல்ல. எல்லாம் கூட்டு குடும்பம். யார் கூட சேர்ந்தது? மனைவி கூட சேர்ந்தது. அதுதான் கூட்டு குடும்பம். அவங்களுக்கு கொடுக்கறது தான், அவங்க கையினால கொடுக்க வைக்கிறது தான். நவுதுபில்லா நஸ்தகுபில்லா. கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. தகுதியானவர்கள் அவர்களும் தான், மிக தகுதியானவர்கள் தான் பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், அவர்களுடைய சகோதர சகோதரி வரையற அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா இல்லையா? இங்க ஒண்ணுமே செய்யாம அத்தாமாவையும் அமௌண்ட் விட்டு எல்லாத்தையும் அங்க சுருட்டிக்கிட்டு எல்லாருக்கும் செய்யணும். முக்கியமானவங்க யாரு? தாய் தந்தையர்கள், அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள். அந்த மந்தர் பாப்பா சொன்னாங்களாம், நான் எனக்கு செலவுக்கு போய் எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன்? அவனுடைய உப்பிமாமார்களுக்கும் ஹாலாமார்களுக்கும் தான், அம்மா கூட பிறந்தவங்க அத்தா கூட சரியான செலவு தான். இதுல எது குறை சொல்ல முடியும்? சரியான செலவு.